Hello students, welcome to our YouTube channel. SSC exam இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் எல்லா SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இவ்வளவு நாள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த வெண்டார்ஸ் சேஞ்ச் ஆகுறாங்கற ஒரு அப்டேட் நேத்துல இருந்து டெண்டர் மூலமா அபிஷியலா நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இத பத்தின நிறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. இது என்ன விஷயம், இந்த வெண்டார்ஸ் என்ன சேஞ்ச் ஆகுறாங்க, இந்த வெண்டார்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால வரப்போற எக்ஸாம்ஸ்ல பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுமா, சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, கொஸ்டினோட லெவல்லாம் மாறுமா, இவ்வளவு நாள் ப்ரீவியஸ் இயர் படிச்சுட்டு இருந்தேன் இனிமே படிக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் தான் இனிமே கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் கேட் எக்ஸாம் இது ப்ரிப்பேர் பண்ணுங்க, பேங்கிங் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றாங்க, நிறைய மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. அதை எல்லாமே கிளியர் பண்றது அண்ட் ரியலா என்ன நடந்திருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதான் இந்த வீடியோ. வெண்டார்ஸ் சேஞ்ச் ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகல. ஒரு டெண்டர் போட்டு அந்த டெண்டர்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களே தவிர்த்து இன்னும் இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணுவாங்கன்ற அந்த ஃபைனலைஸ்டு இந்த இது இன்னுமே வரல. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. CGL CHSL ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் SSC எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ஒருத்தவங்க எக்ஸாம் சென்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வெண்டாருங்கிறது எக்ஸாம் சென்டர் ப்ரொவைட் பண்றது, கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றது அண்ட் சாஃப்ட்வேர் கொஸ்டினுடைய சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்றது, இந்த மூணு விதமான வேலைகளை பார்ப்பாங்க. இந்த மூணு விதமான வேலைகளையும் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தது SSC பாத்தீங்கன்னா TCS தான். ஒரு 5 வருஷ கான்ட்ராக்ட்ல இவங்க தான் இந்த மூணு வேலையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் இயரோட முடிஞ்சிட்டு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அக்டோபர் 1 போன வருஷம் ஒரு நியூ டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர்ல மூணு வேலையுமே மூணு தனித்தனி ஏஜென்சிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர்ல தான் இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டெண்டர்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸை ஒருத்தவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பரை ஒருத்தங்க ஒரு ஏஜென்சி ரெடி பண்ணும், சாஃப்ட்வேரை ஒரு ஏஜென்சி ரெடி பண்ணும். இவ்வளவு நாள் TCS இந்த மூணு வேலையும் பார்த்துட்டு இருந்ததை இப்போ தனித்தனியா ஏஜென்சிஸ் பார்க்க போறாங்க. இது ஒரு ஏஜென்சி ஷிஃப்ட் தான். ஓகேவா? அதனால என்ன சேஞ்ச் வருங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த February 29 பாத்தீங்கன்னா இந்த டெண்டர்ல யார் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கான்றத கவர்மெண்ட் வெப்சைட்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நீங்க கவர்மெண்ட் டெண்டர் இதுல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரொவைடரா பாத்தீங்கன்னா கியூபேஷன் பிரைவேட் லிமிடெட், டெக்னிக்கல் பிரைவேட் லிமிடெட்ங்கிற இவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஷார்ட் லிஸ்ட் தான் ஆயிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஃபர்தர் ப்ராசஸ்க்கு இவங்களை கூட்டு போயிருக்காங்க. தவிர்த்து இவங்க தான் ஃபைனல் சொல்லலை. இவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவங்க நிறைய விஷயங்களை SSC கோ த்ரூ பண்ணிட்டு ஒருவேளை இவங்க கரெக்டா இருக்காங்க, ஓகேவா, எல்லா இதையும் ஃபுல்ஃபில் பண்றாங்கன்ற பட்சத்துல அவங்கள சாஃப்ட்வேர் ப்ரொவைடுக்கு அவங்க அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல இவங்க நிறைய விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணலங்கிற பட்சத்தில் இன்னொரு டெண்டர் விடுவாங்க. ஓகேவா? ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆக போகுது, சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க வேண்டாம், இந்த கொஸ்டின் தான் படிக்கணுங்கிற அந்த இதெல்லாம் இருக்காதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்றதுக்கு 3 வெண்டாரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒருத்தர் வருவாங்க. யாருலானா CNK மேனேஜ்மெண்ட், இவங்க கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்றதுல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இன்டகிரேட்டட் லேர்னிங் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், இவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. மெட்டா ஐ டெக்னாலஜிஸ், இவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இவங்க மூணுல ஒருத்தர் ஃபைனலா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க 3 பேர் இதையுமே நிறைய கோ த்ரூ பண்ணிட்டு SSC ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. உடனே இந்த 3 பேரும் ப்ரீவியஸா கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் என்ன அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஒருத்தர் வருவாங்க, SSC தான் கொஸ்டின் பேப்பர் லெவலில் தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸாம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது சப்போர்ட், அதாவது எக்ஸாம் சென்டர் ப்ரொவைட் பண்றது. நீங்க ஒரு எக்ஸாம் சென்டர்ல போய் எழுதுவீங்க, அந்த எக்ஸாம் சென்டர்ல உங்களுக்கு அந்த இதை ப்ரொவைட் பண்றது பாத்தீங்கன்னா 2 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. TCS, எடுக்விட்டி, இவங்க 2 பேர் இதாயிருக்காங்க. 2 பேர்ல ஒருத்தர் வராங்க. மோஸ்ட்லி TCS தான் இது 5 வருஷமா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர்பா எக்ஸாம் சென்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து இவங்க தான் இதுன்றது இல்லை. ஆனா கட்டாயமா வெண்டர் சேஞ்ச் ஆவாங்க. எக்ஸாம் ப்ரொவைடர் TCS, எக்ஸாம் சென்டர் TCS ப்ரொவைட் பண்ணுவாங்க. மற்ற 2 விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா கியூபேஷனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்றதுல கொஸ்டின் பேங்க் இந்த 3ல ஒருத்தர் வருவாங்க. ஓகேவா? இந்த யார் ஃபைனலைஸ் ஆகுறாங்கிறத அப்கமிங் டேஸ்ல SSC ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெண்டர் அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஓகே, இப்போ இதுதான் அந்த வெப்சைட்ல வந்தது. ஓகேவா? ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா கியூபேஷன் சாஃப்ட்வேர் ப்ரொவைடரா, சப்ளை ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ரொவைடர், இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஓகே, இப்போ அப்கமிங் எக்ஸாமோட பேப்பர் லெவல் சேஞ்ச் ஆகுமா? முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதான் டெண்டர் யார் போட்டு டெண்டர்ல யார் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், என்னென்ன சேஞ்ச் வரும், இனிமே இப்படிதான் வரும், சிலபஸ் மாறும், பேட்டர்ன் மாறும், அப்படிலாம் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கவும் இருக்காது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா SSC ஒரு 2022 செப்டம்பர் வாக்கில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா SSC எக்ஸாம்ஸினுடைய பேட்டர்ன்ஸையும் 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை. சிலபஸ் ரொம்ப வருஷமா அதே தான் இருக்கு. சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகாது. புதுசாக ஒரு
பேப்பர் கிரியேட் பண்ற ஒரு ஏஜென்சியை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அப்பாயிண்ட் பண்ணணும். அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்எஸ்சியே இப்போ இருக்கிற பேட்டர்ன் சிலபஸ்லாம் கொடுத்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்எஸ்சி தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் லெவல் எஸ்எஸ்சின்னு ஒரு பேனல் இருக்கும். பேனல் இது அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் எஸ்எஸ்சியோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஏன்னா டிசிஎஸ் வேரியஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் எஸ்எஸ்சியோட பேப்பருங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். ரயில்வே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சியோட பேப்பர் லெவலுங்கிறது வேற மாதிரி இருக்கும். இதை டிசைட் பண்ணுறது எஸ்எஸ்சி பேனலுங்கிறனால அவங்க டிசைட் பண்ணுவாங்க பேப்பர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கேட்கணுங்கிறதுலாம் எஸ்எஸ்சி தான் ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்கன்றனால பெரிய சேஞ்செலாம் இருக்காது. நீங்கள் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதில் கான்செப்ட் சிலபஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடை நல்லா வச்சுக்கோங்க. யார் கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணுற அத்தாரிட்டியாக வந்தாலும் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? எஸ்எஸ்சி தான் டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. நான் இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க, இவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட பேப்பர் இப்படி இருந்திருக்குன்ற வீடியோஸ்லாம் வரும். அதுலேருந்து தள்ளியே இருங்க. இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ, இவ்வளோ நாள் எஸ்எஸ்சி எப்படி இருக்காங்களோ அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? டிசிஎஸ் பேப்பர் லெவல் எப்படி இருக்குமோ அதே பேப்பர் லெவல் தான் அப்கமிங் கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணுறவங்க இருந்தாலும் வரும். சில மைனூட் சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகேவா? அந்த சேஞ்சஸ்மே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னா மே 2024 செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம், சிபியூ எக்ஸாம், இந்த 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க மே மாதத்தில். இந்த பேப்பர் இவங்க புது கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணுற ஏஜென்சி வந்து அவங்க கிரியேட் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாங்கிற பட்சத்தில் எப்படி லெவல் இருக்குங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அப்கமிங் CGL, CHSL, MTS எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப பெரிய சேஞ்செலாம் வராது. அப்படி மைனூட் சேஞ்ச் வந்தாலும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்லேயே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு டைமும் இருக்கிறனால உங்களால் அதை சரி பண்ணிக்கிட முடியும். நீங்கள் ரொம்பலாம் பேனிக் ஆக வேண்டாம். ஓகேவா? ஓகே, ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணுறதுங்கிறது மஸ்ட்டு. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் தான் பேஸு. ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸை ரெடி பண்ணுவாங்க. டஃபஸ்ட் லெவலாக இருந்தாலுமே அது என்ன ரேஞ்சில் எடுக்கணுங்கிறதுலாம் ப்ரீவியஸ் இயரை பேஸாக வச்சு தான் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர் தான் மாஸ்டர். உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சால்வ் பண்ணிக்கோங்க. ஸ்பீடை நல்லா வச்சுக்கோங்க, கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நிச்சயம் எந்த கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணுற ஏஜென்சி வந்தாலும் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கான்செப்ட் சிலபஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. ப்ராக்டிஸ் லாஸ்ட் ஒரு 3 வருஷம் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா தரோவாக சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸு, அதாவது டியர் 1, மெயின்ஸு, டியர் 2 கொஸ்டின் பேப்பர்ஸை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. போதும், வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம். ஒருவேளை ஏதாவது வென்டார் சேஞ்ச் ஆனாலுமே சரி, நீங்கள் கான்செப்ட் சிலபஸில் ஸ்ட்ராங்காக இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் நிச்சயமாக யார் சேஞ்ச் ஆனாலும் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த வென்டார் சேஞ்சுங்கிறது எல்லாத்துக்குமே தான் நடக்குது. ஓகேவா? ஸோ அதனால் எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நடக்குது. ஸோ எல்லாருக்குமே அட்வான்டேஜும் உண்டு, டிஸ்அட்வான்டேஜுங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணுறது சிலபஸ் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருங்க, ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். போதும், வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா யோசிக்கவே வேண்டாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே வேலை போங்க. ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆவாங்க, இது எக்ஸ்ட்ரா அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, எக்ஸாம்ஸ் அதே பேட்டர்னில், அதே சிலபஸில், அதே லெவலில் கேட்டு நீங்கள் படிக்காமல் விட்டனால எக்ஸாம்ஸ் அதே லெவலில் இருந்தாலும் உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியாமல் போயிடும். மற்றவங்க அதே லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிருந்தவங்க இதில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ என்ன லெவலில் இருக்கோ, என்ன ஃபோக்கஸ், என்ன டார்கெட், என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களோ அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வீடியோலேருந்து தயவு செஞ்சு தள்ளி இருங்க. என்ன மாதிரி வீடியோனா, வென்டார் சேஞ்ச் ஆகிறாங்க, இவங்க ப்ரீவியஸ் இயரில் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கொஸ்டின் தான் இன்னும் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க, இந்த டைப் தான் கேட்பாங்கன்ற வீடியோ இப்போ நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அந்த வீடியோஸில் இருந்தால் தள்ளிடுங்க. உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமோட சிலபஸ் என்னன்னு தெரியும், பேட்டர்ன் என்னன்னு தெரியும், ப்ரீவியஸ் இயர் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியும், ப்ரீவியஸ் இயர் புக்கும் வச்சுருப்பீங்க. அதை மட்டுமே ஒரு பைபிள் மாதிரி ரொம்ப நல்லா அதோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி நீங்கள் சிலபஸ் என்ன, கான்செப்ட் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. என்ன பேப்பர் இருந்தாலும் கிளியர் பண்ணிட முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுல இருக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணி எக்ஸாம் ஈஸி லெவல் வந்தாலும் நல்லா படிக்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால கிளியர் பண்ண முடியாமல் போயிடாதீங்க. ஏன்னா அடுத்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இல்லைனா என்ன ஆகும்னா, அப்போ ஒரு ஏதாவது பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி ஆகும். அதனால் இப்போ என்ன லெவல் இருக்கோ அதே லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன், ஒரிஜினல் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எஸ்எஸ்சியோட இந்த வெப்சைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுது, அது கரெக்டாக இல்லையா, இல்லை எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸாம் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நம்ம டெலகிராம் சேனல், இதில் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டு, டிப்ஸு, ஃப்ரீ டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய மெயில் ஐடி. ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அது உண்மையா இல்லையா, இல்லை இப்படி சொல்கிறாங்களே,
இப்படி மாறுமா, எனக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டட் டவுட் இருக்கு, ஸ்டடீஸ்ல இந்த டவுட் இருக்கு, எனக்கு இது எப்படி படிக்கிறது தெரியல, இந்த மாதிரி டவுட்ஸ்க்கெல்லாம் நம்மளோட மெயில் இருக்கு, அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட கவர்மெண்ட் எக்ஸாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் சாட் செக்ஷன் இருக்கும், வாட்ஸ்அப்பில் பேசுகிற மாதிரி. அதில் உங்களோட டவுட்ஸுமே நீங்கள் வந்து கேட்டுக்கிட முடியும். ஓகேவா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ப்ளீஸ் ஸ்டடி ஃபார் யோர் எக்ஸாம்ஸ். ஓகேவா? எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க CGL எக்ஸாம்ஸோட 7 மாதத்தோட டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நிச்சயமாக உங்களால் CGL 2024 எக்ஸாம்ஸை நல்ல மார்க்கோட, நல்ல ரேங்கோட, நல்ல போஸ்ட்டே வந்து கிளியர் பண்ண முடியும். SSC எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் லேட்டஸ்ட் கொஷின்ஸு, கான்செப்டோட டைப் வைஸ், டாபிக் வைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிப்போம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களால் கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை ஜாயின் பண்ணி இந்த வீடியோ பார்த்து இப்போயே உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். ஸ்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட டவுட் வந்து கட்டாயமாக கிளியர் பண்ணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.